நீங்கள் இணைந்திருப்பது எஃப்னாபடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் அகற்றப்பட்ட அறிவிப்பு பலகைகள், திடீர் விசாரணைகள் தீவிரம். லண்டனில் தமிழீழ தேசிய கொடி நாள் வாரம் அனுஷ்டிப்பு. பிரித்தானிய நடுவீதியில் முற்றுகையிடப்பட்ட டில்வின் சில்வாவின் வாகனம், குவிந்த மக்கள். நுகைகுடையின் பின்னணியில் மறைந்திருக்கும் ரணிலின் ரகசிய நார்வுகள். தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற மாவீரர் நினைவேந்தல் வார நிகழ்வு. அதிகரிக்கும் இணைய மோசடி குற்றங்கள். சங்கானை, சண்டிலிப்பாய் மற்றும் காரைநகர் பிரதேச மக்களின் நலன் கருதி 782 வழித்தட பேருந்து சேவையில் புதிய இணைப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த சேவையானது நாளை முதல் இலங்கை போக்குவரத்து சபையினால் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக காரைநகர் அரச போக்குவரத்து சாலை முகாமையாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு காரைநகர் இடையே போக்குவரத்து ஈடுபடும் அரச பேருந்து கொழும்பிலிருந்து வந்து அதிகாலை 5 மணி அளவில் யாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்துக்கு சென்று அங்குள்ள பயணிகளை ஏற்றியவாறு யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு வரும். பின்னர் அங்கிருந்து 5:50 மணிக்கு வழமை போல் காரைநகர் நோக்கி போக்குவரத்து சேவையில் ஈடுபடும். அதுபோல பிற்பகல் 6:20 மணிக்கு யாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்திற்கு சென்று அங்குள்ள பயணிகளை ஏற்றியவாறு காரைநகர் நோக்கி போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் என போக்குவரத்து சாலை முகாமையாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள தொல்பொருள் இடங்களுக்கு பார்வையாளர்களை வழிநடத்தும் பல அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனை புத்த சாசனம், மத மற்றும் கலாசார விவகார அமைச்சர் கனிதும சுனில் சேனவி அறிவித்துள்ளார். இது தொடர்பில் ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட தொல்பொருள் திணைக்கள பாரம்பரிய இடங்களை அடையாளம் கொண்டு பாதுகாக்கும் ஒரு பொது அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக பல ஆண்டுகளாக இதுபோன்ற அறிவிப்புகளை நிறுவி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு இந்த அறிவிப்பறைகளை அந்த பகுதியில் உள்ள 4 தொல்பொருள் இடங்களிலிருந்து அகற்றியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சருக்கும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொறுப்பானவர்கள் தாமதமின்றி அடையாளம் காணப்படுவார்கள் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த செயலுக்கு பின்னால் அரசியல் நோக்கங்களை கொண்ட ஒரு குழு இருப்பது தெளிவாகி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லண்டனில் தமிழீழ தேசிய கொடி நாள் வாரத்தை முன்னிட்டு பிரித்தானியாவின் பல பகுதிகளில் நடைபெற்று வரும் நினைவு நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் கொடிநாள் இடம்பெற்றது. இன்றைய தினம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை லண்டன் ட்ரிபாகுலர் சதுக்கத்தில் தமிழர்கள் பெருந்திரளாக கூடி கொடிநாள் அனுட்டிப்பை கௌரவத்துடன் கொண்டாடினார்கள். புலிக்கொடியை ஏந்தியவாறு மக்கள் பேரணியாக நகர்ந்ததுடன் சதுக்கத்தை நோக்கி அணிவகுத்து சென்றனர். பின்னர் தமிழீழ தேசிய கொடி உயர்த்தப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. அனைத்து வயதினரும் ஒருங்கிணைந்து பங்கேற்ற இந்நிகழ்வு தமிழர் சமூகத்தின் தேசிய உணர்வையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரான டில்வின் சில்வா லண்டனுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். அதன் பொருட்டாக ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்ட நிலையில் டில்வின் சில்வாவுக்கு எதிராக தமிழர்கள் நூற்றுக்கணக்கில் கூடி போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தை மீறி டில்வின் சில்வா கூட்டத்திற்குள் நுழைய முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்போது அவர் உள்ளே சென்றுள்ள நிலையில் அங்கிருந்த தமிழர்கள் வெளிநடப்பு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த இடத்தில் போலீசார் அதிகளவில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டமானது லண்டன் வெம்பிளியின் இன்றைய தினம் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. டில்வின் சில்வா கடந்த 21ஆம் தேதி லண்டனுக்கு விஜயம் ஒன்று மேற்கொண்டுள்ளார். நேற்று பிற்பகலில் லண்டன் அல்பேடன் பகுதியில் உள்ள பாடசாலையில் புலம்பெயர் இளைஞர்களுடன் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதனை எதிர்த்தும் திருகோணமலையில் புத்த சிலை வைக்கப்பட்ட விவகாரம், சிங்கள குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டமை இதற்கு மூல காரணமாக டில்வின் சில்வா செயல்பட்டார் என்று புலம்பெயர் தமிழர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர்.
நுகேகொட பேரணி தொடர்பிலும் தற்போது வரை பேசப்பட்டு வரும் நிலையில் தமிழ் மக்கள் மத்தியில் கடும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த பேரணியால் எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று நினைத்தாலும் அதிலும் நன்மையடைந்தவர் ரணிலாகத்தான் பார்க்கப்படுகின்றார். ஏனெனில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் முனையும் ஒன்று பேசப்பட்டு வந்த நிலையில் நுகேகொட பேரணியில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு நாமலுக்கு ஆதரவாக பேசுவதை காணக்கூடியதாக இருந்தது. ஆண்ட்ரோ குமாரசநாயக்க குறித்த பேரணியை சவாலாக நோக்காவிட்டாலும் சஜித் பிரேமதாச அதனை சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு தனியார் ஊடகம் ஒன்று ஒரு அரசியல் ஆய்வு நிகழ்ச்சியை நடத்தியது. அந்த நிகழ்ச்சியிலேயே ரணில் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பொதுவாக அளாவளாவப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற பாடல் போட்டியில் இலங்கை தமிழரான சபேசன் 2வது இடத்தை பெற்றுள்ளார். இந்திய தனியார் தொலைக்காட்சியின் சரிகமப்பா நிகழ்ச்சியில் 5ஆம் சீசனின் இறுதிச் சுற்று நேற்று இடம்பெற்றது. இறுதிச் சுற்றுக்கு இலங்கையின் அம்பாறை விநாயகபுரத்தைச் சேர்ந்த பாடகரான சுவீரராஜா சவேசனும் தகுதி பெற்றிருந்தார். தற்போது அவர் போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு இலங்கை வாழ் மக்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாவீரர் நினைவேந்தல் வாரத்தையொட்டி இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை ஏற்பாடு செய்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்றைய தினம் மன்னார் புகையிரத வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை தலைவர் குமார் தலைமையில் குறித்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது மாவீரர்களின் நினைவாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. குறித்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தனி MA சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டதோடு இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இணைய மோசடி மைய சோதனைகளில் கிட்டத்தட்ட 1600 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாக மியான்மர் தெரிவித்துள்ளது. இதில் பெருமளவான சீன நாட்டவர் உள்ளடங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து எல்லையில் ஒரு பிரபலமான இணைய மோசடி மையத்தில் 5 நாள்களில் கிட்டத்தட்ட 1600 வெளிநாட்டினரை கைது செய்ததாக மியான்மர் இராணுவம் என்று தெரிவித்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட மியான்மரின் எல்லைப் பகுதிகளில் இந்த மோசடி அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த அலுவலகங்கள் தீமை தரும் செயல்பாடுகளுடன் இணைய பயனர்களை குறிவைத்து மோசடிகளில் ஈடுபடுகின்றன. இந்த நிலையிலேயே இன்று மோசடி சம்பவ மையம் ஒன்றில் இருந்து 1500 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த காலங்களில் இதேபோன்ற மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த இலங்கையின் இளைஞர் ஜோதிகள் பலரும் படை நடவடிக்கைகளின் மூலம் விடுவிக்கப்பட்டனர். அத்துடன் சூதாட்ட நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட 2893 கணினிகள், 21750 கையடக்க தொலைபேசிகள், 101 ஸ்டேலிங் செயற்கைக்கோள் கருவிகள், 21 ரூட்டர்கள் மற்றும் ஏராளமான தொழில்துறை பொருட்கள் இதன்போது அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. முன்னர் ஸ்டாலிங் செயற்கைக்கோள் இணைய சேவையிலிருந்து மோசடிகள் மேற்கொள்ளப்படுவதாக வெளியான தகவலை அடுத்து சந்தேகத்திற்குரிய மியான்மர் மோசடி மையங்களுக்கு அருகில் இருந்த 2500க்கும் மேற்பட்ட ஸ்டாலிங் சாதனங்களை எலான் மஸ்கின் நிறுவனம் முடக்கியதாக தெரிவித்திருந்தது. இதற்கிடையில் குறித்த மோசடிக்காரர்களால் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு ஆசியாவில் மட்டும் 2023ஆம் ஆண்டில் மாத்திரம் 31 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை ஏமாற்றப்பட்டதாக ஐக்கிய நாடுகளின் அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. இது உலகளாவிய இழப்புகளில் மிகப்பெரியதாக இருக்கலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.